வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த காலனிங்கிற பேரை நம்ம மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட பலர் காலனிங்கிற பேரை மாற்றிட்டா போதுமா, காலனி ஆதிக்க மனநிலை எப்படி மாற்றுவதுன்னு இந்த வழக்கம் போல ஏதாவது எதிர்வாதம் வைக்க வேண்டும் என்கின்ற சில நண்பர்கள் அந்த மாதிரி வாதத்தை வைக்கிறாங்க. சில பேர் என்ஜிஓ காலனின்னு இருக்கே, அப்போ அதை என்ன நகர்னு மாற்றுவீங்களா அப்படின்னு. எஸ்எஸ் காலனி மதுரையில் இருக்கே, அது என்ன காலனி, அது என்ன அந்த பட்டியல் சமூகத்து மக்கள் மட்டும் வாழ்கிறாங்களா? இப்போ மதுரையில் கிருஷ்ணாபுரம் காலனி இருக்குது, அதுங்க பட்டியல் சமூகத்தினர் அப்படின்னு இல்லை, அங்கே சௌராஷ்டிரா சமுதாய மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ காலனி அப்படிங்கிறத நீக்கணுங்கிறாங்களே, இதனால் பல பிரச்சனை வராதா, குழப்பம் வராதா? வழக்கம் போல் எதை கொண்டு வந்தாலும் விமர்சிக்கிற தன்மையில் கொண்டு வராங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தினால் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அது கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அதை உடனே இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் அப்படின்னு கேட்கக்கூடாது. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னார், சங்கரலிங்கனார் சொன்னார், அறிஞர் அண்ணா எதிர்கட்சியாக இருக்கும்போதே போராடினாங்க. அப்போ காங்கிரஸ்காரர்கள் கேட்டது, தமிழ்நாடுன்னு நீங்கள் பேர் வச்சிட்டிங்கன்னா வெளிநாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், பல்வேறு ஒப்பந்தங்கள்லாம் செய்யும்போது ஏற்கனவே மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருக்கே, திடீர்னு தமிழ்நாடுன்னு வச்சிட்டிங்கன்னா குழப்பம் வராது அப்படின்னாங்க. அதாவது குழப்பம் வருமானு கேட்டால் என்னை கேட்டால் குழப்பம் வரும். இதுவரையும் வச்சிருந்த பேரை மாற்றும் போது குழப்பம் வரும். ஆனால் அந்த பேர் மாற்றுவது அந்த குழப்பத்தை விட மிக முக்கியமான விஷயமா? குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அதை சரி செய்து கொண்டு இந்த பேரை வைப்பதற்கான தேவை இருக்கா? அதை தான் பார்க்கணும். இது ஒரு மொழி, குறிப்பிட்ட மொழி குழுமம் வாழுகின்ற மாநிலம், தமிழர்கள் வாழுகின்ற பகுதி, எங்கள் மொழியின் அடிப்படையில் மொழி வழி மாநிலம், மொழி வழி அடிப்படை எங்கள் பேர் இருக்கட்டும். எங்களுக்கு சும்மா ஒரு திசை அடிப்படையில் தட்சிணா பிரதேசம், சென்னை மாகாணம், இப்படி இந்த இப்படிலாம் எங்களுக்கு பேர் வேணாம். எங்கள் மாநிலத்துக்கு என்று ஒரு அழகான பேர் வேணும். எங்களுடைய அடையாளம் தமிழ், தமிழ்நாடுன்னு வைங்க. இது சங்க காலத்திலிருந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். அந்த அடிப்படையில் அந்த பேர் வச்சாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி நீக்குவதால் வந்த பிரச்சனைனா அது கொஞ்ச காலம் குழப்பமாக தான் இருந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ எந்த நோக்கத்துக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த மாற்றங்களினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு பெரிய விஷயமா படாது. இப்போ காலனின்னு வச்சுட்டா மாறிடுமா, காலனின்னு வச்சுட்டா தீண்டாமை ஒளிந்துடுமா, இப்படியே பார்க்கின்ற மனநிலை. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எந்த மாற்றமுமே நடக்காது. இப்படி குதர்க்கமாக பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். இப்போ இந்த முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு கூட விஜய் டிவி நீயா நானால ஒரு பொண்ணு ரொம்ப போல்டாக சில விஷயங்களை பேசினாங்க. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, போடி நாயக்கனூர். அந்த பொண்ணு அப்படி துணிச்சலா அந்த ஷோவில் என் பையனுக்கு நான் எந்த ஜாதியும் பார்க்காம கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒரு லேடி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நேர்மையாக தான் பேசுகிறாங்க. அப்புறமேட்டு அந்த பொண்ணு, எந்த ஜாதி பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, நான் ஒடுக்கப்பட்ட சாதி, நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஷெட்யூல் கேஸ்ட், என்னை இப்போ உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்ட உடனே அந்த அந்த லேடியினுடைய குரல் கொஞ்சம் பம்மிட்டு, பண்ணி கொடுப்பேன் சார் அப்படிங்கிறாங்க. அவனே கோபி அவர்கள் கேட்குறாங்க, என்னங்க குரல் அப்படியே உள்ளே போகுது, முதல்ல சொன்ன ஒரு உற்சாகம் ஆர்ப்பரிப்பு இப்போ முகத்தில் இல்லையே? இல்லை சார், ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? தான் பையனுக்கு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லும்போது ஹஸ்பண்டை கேட்காதவர்கள், அது ஒரு எஸ்சி, அது பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறப்ப ஒரு வார்த்தை வீட்லையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு பின்வாங்கல். இது ஒரு பின்வாங்கல் தான், சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து பின்வாங்கல் தான். அதுக்கப்புறம் சாரின்னு அவங்களே கேட்குறாங்க மனம். இல்லைங்க, எனக்கு ஏதோ இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் ஏற்றுக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை தடை இருக்குது, என்னை அறியாமலே அது ஒரு தடை இருக்குது, எஸ்சின்னு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தடை என் மனசில் நாங்கள் அப்படி பழகிட்டோம், அது சாரி தான் சார், பட் என்னன்னு சொல்ல தெரிலன்னு ஒரு வகையில் ரொம்ப நேர்மையாக ஒத்துக்கிட்டாங்க. அதை பூசி முழுகலை, சமாளிக்கலை அந்த லேடி. அப்போ சாதிங்கிறது இந்த சமுதாயத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் அரசு அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சாதி பேர்களை தெருக்கடையிலிருந்து இருக்குங்க அப்படின்னு முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு அரசாணை போட்டாங்க. அப்போ நிறைய பேரே ரொம்ப வெளிப்படையாக எல்லா ஊர்லேயும், இது பிள்ளைமார் தெரு, இது வன்னியர் தெரு, இது சௌராஷ்டிரா தெரு, இது அந்த ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு அவங்க சாதி பேரை சொல்கிற தெரு, இது தேவர் தெரு, இது மறவர் தெரு, இப்படியே இருந்ததெல்லாம் அந்த சாதி பேருக்கு இருக்கக்கூடிய அந்த சாதி ஒட்டை அழிக்கணும்னு எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி செஞ்சார். அப்பயும் கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் எப்படி இப்போ இது குப்புச்செட்டி தெருன்னு இருக்குது, ராமசாமி முதலியார் தெருன்னு இருக்குது, இது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வெறும் ராமசாமி தெரு, வெறும் குப்புசாமி தெரு அப்படின்னு தான் புரியாதே. பல இடங்களில் வெறுமனே செட்டியார் தெரு, வன்னியர் தெருனே பேர் இருக்கே, அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தெருன்னு தானே இருக்கும். இப்படியெல்லாம் கேள்விகள் வைக்கப்பட்டது இப்போ வரையும் வைக்கிறாங்க. அந்த எம்ஜிஆர் போட்ட அரசாணை இன்னும் கொஞ்சம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படலை. ஏன்னா சென்னை போன்ற ஊர்லேயே சூளைமேடு வன்னியர் தெரு, சூளைமேடு சௌராஷ்டிரா தெரு, சூளைமேடு பிள்ளைமார் தெரு, வெள்ளாளர் தெருலாம் பேர் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் அரசாணை போட்டுமே அதற்கு பிறகு இருக்கிறது. இதெல்லாம் அரசு சட்டம் போடுவதோடு மட்டுமல்லாமல் சமூகமும்
மக்களாகிய நாமளும் மனமாற்றத்தோடு செயல்பட்டாதான் அதை ஒழிக்க முடியும். இப்போ முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த ஸ்டெப்புக்கு விஜய் டிவியில் அந்த பொண்ணு அது வைரலானது கூட ஒரு காரணமாக இருக்கும். கோபிநாத் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கோட்டைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து வெறுமனே இந்த காதல் திருமணம் இதை பற்றி மட்டும் இல்லை, இந்த சமூகத்தை பற்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு மனசாட்சி உள்ள எல்லா சாதியினர் மனசையும் பிடிச்சு உழுக்கிறாங்க. எல்லா சாதியினருக்கும் ஒரு மனசாட்சி, ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மனிதர்களை நோக்கி ஒரு உழுக்குறாங்க. உங்களை அறியாமலே நீங்கள் எங்களை மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை அறியாமலேயே எங்களை உங்கள் மனம் ஒதுக்குது இல்லை, அதுக்கான காரணம் உங்களால் சொல்ல முடியல. ஆனால் உங்களுக்கு இப்படி இருக்குன்னா எதுக்கு அடி வாங்குறோம், எதுக்கு மிதி வாங்குறோம், எதுக்கு உளவியல் ரீதியாக ஒதுக்கி வைக்கப்படுறோன்னு நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக பார்க்குறோமே, படித்த காலகட்டத்தில் பார்க்குறோமே. அந்த ஜாதின்னு தெரிஞ்சவனே ஒதுக்குறாங்களே. இது வந்து படிக்காத பொண்ணு சொன்னால் பரவாயில்ல, படித்து இந்த சொசைட்டியில் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் இன்னும் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்படின்னு அந்த லேடி பேசுது. புரியுதுங்களா? அந்த பொண்ணு பேசுனது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொண்ணு வந்து தன்னுடைய சமூகத்தை சொல்ல, ஐயோ வந்து நம்ம சாதின்னு தெரிஞ்சால் அவங்க ஒதுக்குவாங்களே நடிக்கலை, பசப்பலை. ஆமா நான் எஸ்சி தான், ஆனால் நீ ஒதுக்குவேன்னு தெரியும். அது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், என் சாதியை கேட்டுட்டு என்கிட்ட பழகுறதை குறைச்சிக்கிட்டவங்க, பேசுவதை குறைச்சிக்கிட்டவங்க, அப்படியே ஒதுங்குறவங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் சார், எங்களுக்கு இது புதுசு இல்லை சார். அந்த பொண்ணு சொல்லும் போது நமக்கே கண்ணு கலங்குது. அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சு இந்த சமுதாயத்தில்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை சம்மந்தமே இல்லை. இது வந்து மிகப்பெரிய தீண்டாமைங்க. அதை தீண்டாமைனா உங்களை தொடாமல் இருக்கிறது, உங்களை தள்ளி வைக்கிறது, சவுக்கால் அடிக்கிறது, வன்கொடுமை நிகழ்த்துவது மட்டும் அல்ல. இது அதை விட மிகப்பெரிய வலி. உங்கள்கிட்ட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஓ நீங்கள் அந்த தெருவா அப்படின்னு கேட்டுட்டு உங்களை பார்த்தோன்னே சரி சரி அப்படி கஞ்சாடை காமிச்சு, சரிப்பா இவங்ககிட்டலாம் ரொம்ப வச்சுக்காது, அதான் உங்களை அடிக்க வேணாம், உதைக்க வேணாம், ஆனால் இவங்களுக்கா இவங்க தானே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதை தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் சார், எங்களை கம்பெடுத்து அடிக்கிறவன் அருவாள் எடுத்து வெட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி என்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருக்கிறவங்க தெரிஞ்ச உடனே அப்படி நான் சுக்கா அப்படின்னு முகம் மாறுவதை வந்து நாங்கள் பல முறை பார்த்துட்டோம். எங்கள் பொண்ணுனா பொண்ணுங்க மட்டும் இல்லை, பசங்க, எங்கள் பசங்களும் இந்த மாதிரி நிறைய உளவியல் ரீதியாக இந்த தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வன்கொடுமைன்னு அந்த பொண்ணு பேசியிருக்கு. அப்போ இப்போ முதலமைச்சருடைய காலனி அந்த பேர் நீக்கத்துக்கு வாங்கலேன், ஒரு பையன் எங்கடா இருக்கேன்னா காலனி பையன் அப்படிங்கிறத அடையாளம் காட்டுற மாதிரி அவருடைய குடியிருப்பே இருக்கு. ஒரு குடியிருப்பு இருக்குல்ல, ஒரு குடியிருப்பை வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரியான மனநிலை இருப்பார். சென்னை மாதிரி பகுதியில் அப்படி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் கலந்து இருக்கிறாங்க. இப்போ சூளைமேட்லேயே வன்னியர் தெருன்னு இருக்கு. இங்கே யாருமே வன்னியர்கள் கிடையாது, எல்லாருமே மதுரை, விருதுநகர், திருச்சியிலேருந்து இங்கே வந்தவங்க தான் அதிகம். ஆக பூர்வீகமாக வன்னியர்களாக இருந்தவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, ஆனால் பேர் அந்த பேரில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து யாரும் சமூகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. சென்னையில் பக்கத்து வீடு எடுத்து வீடுங்க கலந்து இருப்பாங்க. ஆனால் ஊர் பக்கங்களில் அந்த தெருப்பேரை கேட்ட உடனே அக்யூரேட்டாக என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறானா இல்லையோ, எஸ்சியா எஸ்சி இல்லையா அதை மட்டுமாவது கண்டுபிடிச்சிருவான். அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, இதையெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு அரசுங்கிற முறையில் அந்த காலனி பேரணிக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையாவது இவன் காலனி பையங்கிற அந்த அடையாளம் போகட்டும், காலனி அப்படிங்கிறது போகட்டும். சரி பையன், காலனி பையன், அந்த தெருவுலேருந்து வரோம், ஓ நீ காலனி தெருவா, இப்படி இந்த இதுல இருந்து குறைந்தபட்சம் அவன் நீங்கணும். அப்புறம் அந்த காலனி என்பது என்னது? அது வந்து பிரிட்டிஷ், எங்கள் காலனி கண்ட்ரிஸ், எங்கள் காலனிய நாடுகள், நாங்கள் எங்களுடைய செருப்பு நாடுகள், நாங்கள் அதை ஆதிக்கம் செய்கிறோங்கிற திமிரில் ஏகாதிபத்திய பேரில் வச்ச பேர் தான் காலனி. அதை வந்து நம்ம வந்து நமக்குள்ளேயே ஒதுக்குற மக்களை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்களா காலனி அப்படின்னு. அப்போ காலனிங்கிற வார்த்தையே ஒரு ஏகாதிபத்தியத்தை நியாயப்படுத்துகின்ற வார்த்தை. இன்று ஜனநாயகம் முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற நாம் அந்த வார்த்தையை புறக்கணிக்கணும். அதைத்தான் முதலமைச்சர் செஞ்சிருக்கார். அதை உடனே புரிஞ்சுக்காம காலனி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டா எஸ்சி எல்லாரும் மதிச்சிருவாங்களா, அப்போ எல்லாரும் ஜாதியை ஒழிஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்பது குதர்க்கம் தான். காலனியை ஒழிச்சிட்டீங்க, காலனிய மனநிலையை வெறுமனே முதலமைச்சர் மட்டும் ஒதுக்க முடியாது. முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், இடதுசாரி அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள், மாணவர்கள், நான் தலித், நான் தலித், இப்படி எல்லோரும் இணைந்து இந்த சமூகம் மாறணும், நம்மளாம் ஒரு நவீன நாகரிக சமூகத்தில் இருக்கோம், நம்மை பற்றிய வரலாறு பெருமையாக சொல்லணும், 2026 25 எப்படி இருந்ததுன்னு 2076 படிக்கின்ற மாணவர்கள் அந்த காலகட்டத்திலே ஜாதிலாம் இல்லையாப்பா அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி படிக்கணும். அவன் வந்துட்டு என்னன்னா 2025 26லையுமே ஆணவ கொலை, ஜாதி, தலித்துகளை ஒதுக்குதல், ஏதோ சேரின்னு தனியாக வச்சுருந்தாங்களாம், ஒதுக்குனாங்களாம், அப்படி படிக்கக்கூடாது இல்லையா? அது நமக்கு அவமானம் இல்லையா? அதற்கான முதற்படியாகத்தான் முதலமைச்சர் இந்த மாதிரியான வேலைகளை வந்து
ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அந்த விதத்துல அந்த நிகழ்ச்சி ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. இதில் இப்ப பாஜக தலைவர் மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறாங்க. காலனிங்கிற பேர் என்ன, காலனிங்கிறதே அதை உடனே காலனி மனநிலை வந்து மாறிடுமா, காலனி ஆட்சி நடத்துறதே நீங்கள் தானே அப்படின்னு வழக்கம் போல இதுலேயும் அரசியலை பேசியிருக்கிறார். தயவு செய்து இதில் கட்சி அரசியலை புகுத்தாதீங்க சார், இது ஒரு சமூக பிரச்சனை. நான் பாஜக தோழர் எல்முருகன் அவர்களும் சேர்ந்து இதுக்கு துணை நிற்கணும். காலனிங்கிற பேரை நீக்கணும், சேரிங்கிற பேரை நீக்கணும், ஒடுக்கப்பட்டவர் விடுதலைன்னு எல்முருகன் அவர்களும் பேசணும். அப்படித்தான் நான் ஆசைப்படுறேன். நீங்கள் உடனே இதில் அரசியல் பண்ணுறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், காலனிங்கிற வார்த்தையை அந்த ஆதிக்க மனநிலையை திமுகவோட புகுத்தி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே. ஒரே ஒரு கேள்வி சார், சங்கராச்சாரியாரை நீங்கள் பார்க்க போனீங்க, எவ்வளோ ஸ்டெப்பு உங்களுக்கும் அவருக்கும் இடைவெளி இருந்தது? சரி சமமாக உட்காந்தீங்களா? சரி சமமாக நிற்க விட்டாங்களா? அவர் நிற்கிற எதிர் திசையில் உங்களை முதல்ல நிற்க விட்டாரா? எங்கே உங்களை உட்கார வச்சிருந்தாரு? பூஜை அறையிலையா, வீட்டு வராண்டாலையா, கெஸ்ட் ரூம்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. வீட்டு எல்லாரும் உள்ள வருவாங்கல்ல, வீட்டுக்குள்ள வருவாங்க, வீட்டு வாசற்படி கிட்டத்தட்ட அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருந்தாங்க. வீட்டு வாசப்படியில் மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு சீட்டு கொடுத்து உட்கார கூட வைக்கல, தரையில உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு மனிதர், அதுவும் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு மத்திய இணையமைச்சர், அவ்வளவு உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர். நீங்கள் உங்களை எந்த அடிப்படையில் அவர் அங்கே உட்கார வச்சிருந்தாரு? அந்த மனநிலை என்ன? சங்கராச்சாரியாருக்கு இருந்த மனநிலை என்ன? காலனிய மனநிலை. இந்த காலனிய மனநிலையை எச்சரித்து ஸ்டாலின் அவர்கள் சட்டம் போட்டிருக்காரு, காலனி பேரை நீக்கணும். புரியுதா? இதுக்கு மேல காலனியை பத்தி புரிஞ்சுக்க முடியுதா? சங்கராச்சாரியாரை போய் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் பார்க்க போறாங்க, அவங்களுக்கான சால்வையை அப்படி தூக்கி போடுறாரு, அவங்க கேட்ச் அப்படின்னு பிடிக்கிறாங்க. ஒரு ஆளுநருக்கு தரக்கூடிய மரியாதையா, ஆளுநரை விட நான் பெரியவன், இதுதான் சனாதனம், இதுதான் காலனிய மனநிலை. நீங்க கேட்டீங்களே காலனியம் என்பது திமுகவிடம் இருக்கான்னு. காலனியம் சங்கர மடத்தில் இருக்கிறது, அங்கே சனாதனம் இருக்கிறது. அந்த சனாதனத்தை தான் RSS தூக்கி பிடிக்கிறது. அந்த தத்துவம் தான் உங்களை சங்கராச்சாரியரை சேர் போட்டு உங்களை ஒரு அமைச்சராகவே இருந்தாலும் அவர் முன்னாடி அப்படி உட்கார வைத்தது. நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை, உங்களின் சுயமரியாதைக்காண்டி தான் நான் பேசுறேன். ஏன்னா எல்முருகன் வேணா நீங்க ஏத்துக்கலாம், விரும்பி ஏத்துக்கலாம், நான் சங்கராச்சார சாமி கிட்ட அப்படி உட்காந்துக்குவேன். ஆனால் சுயமரியாதை விரும்புபவர்கள் எங்கள் கண் முன்னால் இன்னொருவர் அடிமையாக இருப்பதை, இன்னொருவருக்கு கீழாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சுயமரியாதையோட பேண்ட் ஷர்ட் போட்டு இருப்பது அல்ல சுயமரியாதை சிந்தனை என்பது. என்னை சுற்றி ஒரு அவமானம் நடக்குது, ஒரு கொத்தடிமைத்தனம் நடக்குது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான், ரெட்டை கோலையில் கொடுக்குறான், நான் உனக்கு சீட்டு தர மாட்டேன், நீ கால் முன்னாடி உட்காருங்கிறான், கேட்டா நான் கடவுள் மடாதிபதினு சொல்றானா, அதை கண்டு வெகுண்டெழுந்து அவருடைய சுயமரியாதைக்காகவும் பாடுபடணும். ஒரு அடிமை மனநிலையில் இருப்பவர் நான் அப்படிதான் இருப்பேன், எங்க சாமி கிட்ட நான் அப்படிதான் அடிமையா இருப்பேன்னு சொன்னாலும் புரட்சியாளர்கள் அப்படி இருக்க விடக்கூடாது. அவங்க சுயமரியாதைக்கு சேர்த்து நம்ம பாடுபடணும். இப்ப புரியுதா காலனி மனநிலைன்னா என்னன்னு எல்முருகன் அவர்களுக்கு? உங்களுடைய படமே அதுக்கு உதாரணமாகிவிட்டது. ஆனால் நீங்க அது வெறுமனே அரசியலுக்காக காலனிய மனநிலை, திமுக காலனிய மனநிலை, திமுக ஆதிக்க மனநிலை இருக்கு சார். அரசியல் பேசுங்க சார், பண்ணுங்க, வேணாங்கல்ல. இது ஒரு சமூக பிரச்சனை. இதுல தயவு செய்து திமுக, அதிமுக, பாமக, பிஜேபின்னு பார்க்காதீங்க. முதலமைச்சர் கொண்டு வந்த நோக்கம் என்ன? சேரி காலனிங்கிற பேர் இல்லாம எல்லோருக்குமே ஒரு பெரியார் நகர், அம்பேத்கர் நகர், பாவேந்தர் நகர், வாவு சிதம்பரம் நகர், இந்த பேர்ல இருக்கட்டுமே. அந்த காலனிங்கிற பேர் போய் எல்லாம் நகர் நகர்னு மாறட்டும், ஒரு டீசெண்டா மாறட்டும், ஒரு குடியிருப்பு பகுதிகள்னு பேர் வைக்கட்டும். இதை ஏற்றுக்கொள்ள மனசு வரலையே. இதுல ஏன் சார் அரசியல் பண்றீங்க? நீங்க திமுகவோ மற்றபடி தேர்தல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க. ஸோ காலனி ஆதிக்க மனநிலைங்கிறது இதுதான். இன்னைக்கு முதலமைச்சர் காலனிங்கிற பேரை எடுத்திருக்காரு. இது நீங்க திமுக அதிமுகவெல்லாம் விட்டுருங்க, ஒரு முதலமைச்சரா ஒரு சமூக சீர்திருத்தத்தை செஞ்சிருக்காரு. எப்படி எம்ஜிஆர் அந்த பேரு சாதி பேரை தெருக்களுக்கு நீக்கினாரோ அது மாதிரியான ஒரு முயற்சி தான். எம்ஜிஆர் செஞ்சதும் சரிதான், நமது முதலமைச்சர் இப்ப ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதும் சரிதான். இந்த சாதிய உளவியலை நீக்க முதலமைச்சர் பாடுபடுகிறார். அதற்கு ஒரு நீயா நானாங்கிற நிகழ்ச்சி உதவி செய்திருக்கிறது. இதை போய் எதுக்கு எல்முருகன் விமர்சிக்கிறாரு சார்? இதை ஏன் சார் விமர்சிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு சமூக மாற்றம் குறித்த அக்கறை இல்லைன்னு தெரிய வருது இல்லையா? தந்தை பெரியார் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காந்தி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியில் கிணறு வெட்டணும்னு சொன்ன போது பெரியார் அந்த மக்களுக்கு தனியாலாம் என்னால் தண்ணி வெட்ட முடியாதுன்னாரு. காந்தி ஏன்? ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சாதி உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்பவர்கள் எல்லாரும் ஒரே கணத்துல வாளியை விட்டு தண்ணி எடுத்து குடிக்கட்டும். நாயுடு, ரெட்டியாரு, ஐயரு, கோனாரு, முதலியாரு, செட்டியாரு, தேவரு எல்லாருமே
ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தண்ணி குடிக்கட்டும். பொது கிணறு உண்டு பண்ணு. அது என்ன தனி கிணறு? அப்ப என்ன அர்த்தம்? தீண்டாமையை மெயின்டைன் பண்றீங்க. அது வந்து தலித் மக்கள், பட்டியல் சாதியினர், அவங்க மட்டும் குடிச்சுக்கட்டும். இது வந்து அவங்க மீது காட்டுகின்ற மனிதாபிமானமா? காந்தி என்ன சொல்றாரு? மனிதாபிமானத்தோட அவங்களுக்கும் தண்ணி கொடுங்க. ஏன்னா ஊர்க்காரங்க அவங்க தண்ணி தர மாட்டாங்க. பெரியார் என்ன சொல்றாரு? அது ஏன் ஊர்க்காரன் தண்ணி தர மாட்டான்? தண்ணி வந்து ஊர் நடுவுல தான் வைக்கணும். இவன் குடிச்சா அவன் குடிக்க மாட்டானா? நான் வறண்டு சாகட்டும். சாதி வெறி முக்கியம் நினைக்கிறவன் நான் வறண்டு சாகட்டும். எல்லாரும் சமம், வா எல்லாரும் சேர்ந்து தாகத்தை தீர்த்துக்குவோம், தண்ணி குடிப்போம் நினைக்கிறவன் தண்ணி குடிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். இல்ல எனக்கு சாதி தான் முக்கியம் நினைக்கிறவன், எப்பா உன் சனாதனம் சாதி வெறியோட நீ வாழுப்பா, நாங்க தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்து நாங்க எல்லா சமூகத்தினரும் வாழ்றோம்ப்பா. இது பெரியார் சொன்னது. காந்தி போன்றவர்கள் கூட தலித்துகள் மீது மனிதாபிமானம் வச்சிருந்தாங்களே ஒழிய அவர்களை சமத்துவமா நடத்தணும்னு நினைக்கல. அது அந்த மனநிலை அவ்வளவு எளிதில் வரல. ஆனா பெரியார் அப்ப சொன்னாரு, அவங்களுக்குன்னு தனியா கிடையாது, ஊரோட கலந்துதான் அவங்க இருக்கணும். அவங்க இருக்கிறதுனால ஊர் விலகுச்சுன்னா விலகி அப்படியே போகட்டும் அப்படின்னு பேசினவர் பெரியார். அதுதான் தந்தை பெரியார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று முதலமைச்சர் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். இதை நாம் மனமோந்து பாராட்டணும். தயவு செய்து இது ஏதோ திமுக செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு அரசியல் முத்திரை குத்தாதீங்க. சாதி ஒழியணும், சமத்துவம் மலரணும், சமூக நீதி நிற்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற ஜனநாயக சிந்தனை கொண்ட அனைவரும் பாராட்ட வேண்டிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கிறேன். இதற்கு உத்வேகம் அளித்த விஜய் டிவி நீயா நானா, கோபிநாத், ஆண்டனி, அவர் குறிப்பா அந்த தேனி மாவட்ட போடி நாயக்கின் ஒரு பொண்ணு, அதனுடைய அருமையான உரை, இது எல்லாம் சேர்ந்து சமூக மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமை நமது ஊடகமாகிய நமக்கு இருக்கிறது. இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.